जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. 25/9/2025 யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்தவேலை அப்படிங்கிற 108 நாள் பாட்டியினுடைய 66வது நாள். ஓம் சாந்தி. இன்றைய கவிதையை பார்க்கலாமா? உன்னை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் சங்கிலிகளை நீ ஆடைகள் என புரிந்து கொள். இந்த சங்கிலிகளை உருக்கி நீ ஆயுதங்களாக மாற்றிவிடு. நீ உன்னை தேடும் படலத்தை தொடர்வாயாக. எதற்காக கலங்குகிறாய்? நீ உன் இருப்பிடத்தை நோக்கி செல். காலமும் இதைத்தான் விரும்புகிறது. உன்னுடைய சரித்திரம் தூய்மையாக இருக்கும் பொழுது, பவித்திரமாக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த நிலை?
உன்னை சோதிக்கும் உரிமை இந்த பாவிகளுக்கு இல்லை. நீ உன்னை தேடும் படலத்தை தொடர்வாயாக. எதற்காக கலங்குகிறாய்? செல் உன் இருப்பிடத்தை நோக்கி. காலமும் இதைத்தான் விரும்புகிறது. கொடுமைத்தன்மையின் வலைகளை எரித்து சாம்பலாக ஆக்குவாயாக. நீ ஆரத்தியின் தீபமல்ல, நீ கோபத்தின் தீபச் சுடராவாய். நீ உன்னை தேடிச் செல்லும் படலத்தை தொடர்வாயாக. எதற்காக கலங்குகிறாய்? செல் உன் இருப்பிடத்தை நோக்கி. உன் பயணத்தை மேற்கொள். காலமும் இதையே விரும்புகிறது. சேலையை கொடியாக மாற்றி பறக்க விடுவாயாக. அதை பார்த்து வானமும் நடுநடுங்கும். உன்னுடைய சேலை கீழே விழுந்தது என்றால் அங்கே பூகம்பம் ஏற்படும். உன்னை தேடும் படலத்தை தொடர்வாயாக. என்ன கலக்கம் உனக்கு? உன் இருப்பிடத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொள்வாயாக. காலமும் இதையே விரும்புகிறது. ஓம் சாந்தி. தன்னை தேடுவதுதான் உண்மையான சந்நியாசமாகும். தன்னுடைய தேடுதல், தன்னுடைய சக்திகளுடைய தேடுதல், தன்னுடைய சாமர்த்தியங்களின் தேடுதல், தன்னுடைய வாஸ்தவிகமான சுரூபத்தின் தேடுதல், சுபாவத்தின் தேடுதல், சுயம் நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதனுடைய தேடுதல், பாசாங்குத்தனத்தை கடந்த ஒரு நான் என்ற என்னை தேடுவது. உன்னை சுற்றி கட்டப்பட்டுள்ள சங்கிலிகளை நீ புரிந்துகொள், இது என்னுடைய ஆடை என்று. இந்த சங்கிலிகளை உருக்கி உன்னுடைய ஆயுதமாக மாற்றிக்கொள். நம்மளுடைய மிகப்பெரிய குறைகள் நம்மளுடைய மிக உயர்ந்த விசேஷத்தன்மைகளாக மாறிடணும். என்ன விஷமாக எது இருக்கிறதோ அதுவே அமிர்தமாக ஆகிடணும். எங்கு அடக்குமுறையோ அங்கு மாற்றம் நிகழ வேண்டும். நம்மை கட்டியுள்ள சங்கிலிகள் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய தீபமாக ஆயிடணும். நீ எதற்காக கலங்குகிறாய்? செல் உன் இருப்பிடத்தை நோக்கி. காலமும் இதையை விரும்புகிறது. உன் பயணத்தை உன் இருப்பிடத்தை நோக்கி செலுத்து. காலமும் இதைத்தான் விரும்புகிறது. நம்மளுடைய முழுமைத்தன்மையும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக. உன்னுடைய சரித்திரம் பவித்திரமாக இருக்கும் பொழுது உன்னுடைய நிலை ஏன் இவ்வாறானது? பாவிகளுக்கு உரிமை அல்ல உன்னை சோதிப்பதற்கு. உன்னை சோதிப்பதற்கான உரிமை இந்த பாவிகளுக்கு கிடையாது. யார் உள்ளுக்குள்ளே தூய்மையாக சுத்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அவங்க நிந்தனைக்கும் பயப்பட மாட்டாங்க, அவமானத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க தாமரை மலருக்கு சமமானவங்களாக இருக்கிறாங்க. கொடுமைத்தன்மை என்ற அந்த வலையை எரித்து சாம்பலாக்குவாயாக. நீ ஆரத்தியின் தீபமல்ல, நீ குரோதத்தின் தீபச்சுடராவாய். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாவாய். ஒரு பக்கம் அழகு இருக்குது, இன்னொரு பக்கம் நெருப்பு இருக்குது. ஒரு புறம் அதிகமான சென்சிட்டிவிட்டி இருக்குது, கருணை இருக்குது, அன்பு இருக்குது, தயா இருக்குது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த பக்கம் புரட்சி இருக்குது, அங்கே நெருப்பு இருக்குது. அதனால் உன்னுடைய தேடலை நோக்கி செல். உன்னை தேடும் படலத்தை தொடர்பாயாக. எதற்காக கலங்குகிறாய்? நீ ஏன் உதாசியாக இருக்கிற? உன்னுடைய ஏன் உனக்கு கலக்கம்? மனிதர்கள் அடிக்கடி உதாசியாக ஆகிறாங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி தோல்வி அடைகிறதுனால அவங்க உதாசி ஆயிடுறாங்க. அடிக்கடி தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகுது? அங்கே உதாசி ஜென்மம் எடுக்கிறது. உதாசினா சோகம். அந்த மாதிரியான நேரத்தில் என்ன வேண்டும்? தைரியம், பொறுமை, சாகசம். மீண்டும் அந்த இடத்துல ஒரு தூண்டுதல் வேணும், மீண்டும் நம்ம எழுந்து நிற்பதற்காக. வாழ்க்கையில் யார் போராடி வெற்றி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அடிக்கடி வாழ்க்கையில் நிராசையையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நிராசையும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு வாசலாகும். மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்காக கடுமையான வழிகளை கடந்து செல்ல வேண்டியதாக உள்ளது. ஒருத்தர் இருந்தார், அவர் கிணறு தோண்டுறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தார். கிணறு தோண்டணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த இடம் ஒரு இடத்த காட்டி, அந்த இடம் கரெக்டான இடம், இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல தோண்டுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் தோண்ட ஆரம்பித்தார். ரொம்ப 50 அடி ஆழம் கிணறு தோண்டியாச்சு. ஆனால் அங்கே ஒன்றுமே கிடைக்கல. நிராசை ஆகிட்டார். அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்தார். அவர் சொன்னார், நீ தோண்டின இடமே தப்பான இடத்த தேர்ந்தெடுத்து தோண்டிட்ட. இங்கே கிணறு தோண்டக்கூடாது. நான் சொல்கிறேன், உனக்கு எங்கே கிணறு தோண்டணும்னு நான் சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறாரு.
இதோ பாரு, இந்த இடத்துல நீ இப்போ கிணற தோண்டு அப்படிங்கிறாரு. அவர் ஒரு இடத்த காட்டி, இதுதான் ஈசானி மூலம், இந்த இடத்துல தோண்டு அப்படிங்கிறாரு. மீண்டும் அதே ஊக்கம் உற்சாகத்தில், புதுமையான ஒரு ஊக்கம் உற்சாகத்தில் கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு 100 அடி ஆழம் வரைக்கும் கிணறு தோண்டிட்டார். ஆனால் தண்ணி கிடைக்கல. அப்புறம் 3வது ஃப்ரெண்டு வராரு. அவர் சொல்கிறாரு, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட நண்பா, எப்படி தண்ணி வரும்? நீ தோண்டின இடமே தப்பாக தோண்டுனா எப்படி தண்ணி வரும்? நான் சொல்கிறேன் பாரு, நீ அந்த இடத்துல தோண்டு. அவர் இன்னும் புது ஊக்கம் உற்சாகத்தில் 150 அடி ஆழம் கிணறு தோண்டிட்டார். ஆனாலும் தண்ணி அங்கே கிடைக்கல. கடைசியாக அவருடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வராரு. நண்பா, நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, நான் அந்த மாதிரி ஒரு இடத்த உனக்கு காட்டுறேன், நீ சும்மா ஒரு மண்பட்டியை வச்சு ஒரு வெட்டினோடனே அங்கே தண்ணி வந்துடும். அவர் அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாரு மீண்டும். அப்புறம் 100 அடி தோண்டிட்டார். 100 அடி தோண்டின பிறகும் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் கடைசியாக அவர் முயற்சி பண்ணுறதையே விட்டுடுறாரு. அப்போ எவ்வளோ அடி ஆழம் அவர் கிணறு தோண்டினார்? மொத்தத்தில் 400 அடி மொத்தமாக தோண்டினார். அதுவே ஒரே இடத்துல தோண்டியிருந்தா, மனிதர்கள் வந்து பலவிதமான இடங்களுக்கு போகிறாங்க ஆன்மீகம் கற்றுக்கிறதுக்காக. எங்கேயும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவங்க நாஸ்திகர்களாக ஆயிடுறாங்க. எல்லாமே பொய், எல்லாமே மித்யா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதே போல் பலவிதமான மனிதர்கள்ட்ட போகிறாங்க, தேடுறாங்க. எங்கிருந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா முயற்சி பண்ணுறதையே விட்டுடுறாங்க. முயற்சியை விட்டு விடுவது தான் உண்மையிலேயே தோல்வியாகும். உண்மையான தோல்வி வந்து தோல்வி இல்லை. முயற்சி செய்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே தோல்வி அடைஞ்சிட்டோம், தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். வெற்றி என்பது உங்களுடைய முடிவு அல்ல, ஒரு எல்லை கூட அல்ல. வெற்றி என்பது ஒரு யாத்திரை ஆகும். இதில் தோல்வி என்பது ஒரு ஃபுட் ஸ்டெப், அவ்வளோதான். தோல்விகள் எல்லாம் படிக்கட்டுகள். தோல்விதான் வெற்றியின் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல். அதனால் அந்த தோல்வியை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளணும். எவ்வளோ அதிகமான தோல்வியோ அவ்வளோ அதிகமான ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். அதனால் முயற்சி பண்ணுறது, புருஷார்த்தம் பண்ணுறது வந்து நம்மளுடைய கையில் இருக்குது. நம்மளுடைய கையில் இவ்வளோ தான் இருக்குது, அவ்வளோதான். தோல்விகளை நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறோம்? ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைய பரமாத்மாவனுடைய அந்த அமிர்த வேலையின் மகா வாக்கியம் என்ன? ஒரு சின்ன குழந்தையினுடைய எக்ஸாம் பேப்பரில் ஒரு கொஸ்டின் இருந்தது, வாட் இஸ் த சேலஞ்ச்? சேலஞ்ச் அப்படின்னா என்ன? அதை எழுதுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம்? அதை என்ன எழுதியிருக்கோம்? அந்த குழந்தை முழு பேப்பரையும் அந்த குழந்தை ஒன்றுமே எழுதலை, கடைசியில் எம்டியாகவே விட்டுட்டு காலி பேப்பராக வச்சுட்டு கடைசியில் எழுதியிருக்க அந்த குழந்தை, உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா என்னை பாஸ் பண்ணி காட்டுங்க, இதுதான் உங்களுடைய சேலஞ்ச் அப்படின்னு. இதுதான் என்னுடைய சேலஞ்ச், இல்லை இதுதான் என்னுடைய சேலஞ்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சஃலதா, வெற்றி அப்படின்னா ஒவ்வொரு முடியாத காரியத்தையும் அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்குவது. லட்சியம் அப்படி இருக்கணும், நம்மளை நிரந்தரமாக விழிப்புணர்வு உடையவங்களாக நம்மளை மாற்றணும். அந்த மாதிரி ஒரு லட்சியம் இங்கே நிரந்தரமாக சதா அதை பற்றியே சிந்தனை பண்ணுறோம், அதை பற்றியே அந்த நினைவிலே இருக்கிறோம், அதை பற்றியே யோசிக்கிறோம். நம்மளுடைய நரம்புகள் ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை போல இருக்கணும் அந்த சிந்தனைகள். சதா ஓடிட்டு இருக்கு இல்லையா ரத்தம், அதே போல் பலவிதமான திலகங்களை போட்டுக்கொள்ளுங்க பாபா சொல்கிறாங்க மகா வாக்கியம். எப்படி பக்தியில் குளித்த உடனே திலகம் வைக்கிறாங்க, அதே போல் நீங்கள் குழந்தைங்க அமிர்த வேளையில் ஞான ஸ்நானம் செய்த பிறகு உங்களுக்கு நீங்களே திலகம் வைத்து கொள்ளுங்கள். என்ன திலகம்? ஸ்மிருதி, நினைவினுடைய திலகம். சிலர் வந்து திலகம் வைக்கிறாங்க, ஆனால் சிலர் வந்து அதை அழிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கமாகவே இருக்குது. பாபா சொல்கிறாங்க, அவங்க வந்து கையில் அடிக்கடி கையை வந்து நெத்தியில் வச்சு இருக்கிற திலகத்தை அழிச்சிடுறாங்க. லௌகிகத்தில் இப்போ திலகம் வைப்பாங்க, இப்போ உடனேவே அவங்க திலகம் வச்ச உடனே அழிச்சிடுறாங்க அவங்களே. இங்கேயும் கூட அந்த மாதிரியான விஷயந்தான் இருக்கிறது. சில குழந்தைங்க திலகம் வைக்கிறதே மறந்துடுறாங்க. சிலர் வந்து திலகம் வைக்கிறாங்க, அப்புறமா அதை அழிச்சிடுறாங்க. திலகம் வைக்கிறாங்க, திலகம் அழிக்கிறது, திலகம் வைக்கிறது, திலகம் அழிக்கிறது அப்படிங்கிற காரியம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அமிர்த வேளை இந்த நினைவு ஸ்மிருதி அப்படிங்கிற திலகத்தை சதா அமிர்த வேளையில் வச்ச அந்த திலகத்தை ஃபுல் டே நம்ம அதை நிலைத்திருக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சுமங்கலி தன்மையாக இருக்கும், யோக பலத்தினுடைய சக்தியாக இருக்கும்.
அது அலங்காரமாகவும் இருக்கும். அதனுடைய அடையாளங்கள் உங்களுடைய நெற்றியில் சதா தெளிவாக தென்படும். திலகங்கிறது என்ன? நினைவினுடைய ஸ்மிருதியினுடைய ஒரு அடையாளம். இது நினைவு வைக்கிறதுக்கான ஒரு திலகம். வெற்றியினுடைய திலகம், சஃபல்தா அப்படிங்கிற திலகம். வெற்றிங்கிற திலகத்தை தினமும் பாக்யவிதாதா பாபா தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைங்களுக்கு டெய்லி அமிர்த வேலையில் அந்த திலகத்தை, வெற்றி அப்படிங்கிற திலகத்தை வைக்கிறார். பாபா டெய்லி அனைத்து சென்டர்களுக்கும் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைங்களுக்கு வெற்றி, சஃபல்தா அப்படிங்கிற திலகத்தை வைக்கிறதுக்காக அவர் பாபா வாக்கிங் வராரு காலையில் அமிர்த வேலையில். ஒருவேளை அந்த நேரத்தில் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தவறு இழைத்து விட்டார்கள். தவறு இழுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அலட்சியமாக இருந்தாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கஃப்லத் அப்படின்னா கேர்லெஸ்னஸாக இருந்தாங்க. எப்படி தீபாவளிக்கு மூல முடுக்கிலெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, அப்புறம் தீபமும் ஏற்றுறாங்க, ஆவாகனம் பண்ணுவாங்க தேவியை. அங்கே லட்சுமியை ஆவாகனம் பண்ணுறாங்க பக்தியில். இங்கே லட்சுமியின் படைப்பாளரை ஆவாகனம் செய்கிறார்கள். பாபாவை, லட்சுமியினுடைய படைப்பாளரை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் காலையில் அதிகாலையில். அதனால் ஆத்மாங்கிற ஜோதியை ஏற்றியவாறு தூய்மையாக அமருங்கள். அப்பொழுது யார் வருவாங்க? யார் வருவாங்க? சுயம் பாபாவே அங்கே வந்துடுவார். எப்போ வருவார்? எப்போ ஜோதியை நீங்கள் ஏற்றி வச்சு தூய்மையாக உட்காருவீங்களோ, ஜோதி ஏற்றுனா வருவார், தூய்மையாக இடத்த வச்சுருந்தா வருவார். இந்த ரெண்டு காரியங்கள் அங்கே செய்யணும். சுத்தமான இதயம்தான் பாபாவை கவர்ந்து இழுக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட காட்டுறாங்க, கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் போய் வெண்ணெயை தேடி சாட மாட்டார். எங்கெல்லாம் போவார்? எந்த கோபிகளுடைய இதயம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கிறதோ அவங்களுடைய வீட்டில் போய் தான் அங்கே வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. ஒன்று நினைவு அப்படிங்கிற தீபம், இன்னொன்று வெற்றி. ஒன்று நினைவினுடைய திலகம், இன்னொன்று வெற்றியினுடைய திலகம். சஃபல்தாவினுடைய திலகம், வெற்றியினுடைய திலகம். அதனால் வெற்றிங்கிற திலகத்தை தனக்குத்தானே இட்டுக்கொள்ள வேண்டும். எங்கே நம்ம போடுறது? எந்த இடத்துல அந்த திலகம் வைக்கிறது? ஒருவேளை நம்ம பிரம்மச்சரிய விரதத்தில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அங்கே நம்ம வெற்றியினுடைய புள்ளியை வைக்கணும், வெற்றி திலகத்தை வைக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் அமிர்த வேலையே நிலையானதாக இல்லை அப்படின்னா அந்த அமிர்த வேலையினுடைய அந்த இடத்துல நம்ம வெற்றி திலகத்தை வைக்கணும். சில நேரம் மேலே, சில நேரம் கீழே, சில நேரம் 3 மணி, சில நேரம் 2 மணி, சில நேரம் 4 மணி, சில நேரம் 5 மணி, இந்த மாதிரி ஸ்திரமாக இல்லாமல் மாறி மாறி இருக்குது அப்படின்னா அப்போது நிலையான நிலைப்பாடு அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அதில் தனக்குத்தானே அமிர்த வேலை யோகம் நிரந்தரமாக ஆவதற்காக அங்கே வெற்றியின் திலகத்தை வைக்கணும். எதுவரை வெற்றி கிடைக்கவில்லையோ அதுவரை தூக்கத்தையும் குடிப்பதையும் சாப்பிடுவதையும் தியாகம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யுத்த மைதானத்தை விட்டு ஓடிவிடாதே, எதுவும் செய்யாமல் வெற்றி கிடைக்காது. முயற்சி செய்பவர்களுக்கும் தோல்வி ஏற்படாது. ஒரு சின்ன எறும்பு இருக்குது, அது ஒரு அரிசியை எடுத்திருக்கு அப்படின்னா அது ஏறி 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 சோத்தில் போகும்போது 100 தடவை கீழே விழுதுறது. மனசில் அதுக்கு அவ்வளோ உற்சாகம் இருக்குது, கீழே விழுந்தும் கூட அதனுடைய சாகசம் அங்கே நிறைஞ்சிருக்குது. கீழே விழுந்துறது, மேலே ஏறுறது, இது கூட ஒரு சிறந்த முயற்சி. இறுதியாக அதனுடைய முயற்சி அங்கு வீணாக போவதில்லை, பலன் கொடுக்கிறது. ஏனெனில் முயற்சி செய்பவர்களுக்கு தோல்வி ஏற்படுவது கிடையாது. முயற்சி செய்பவர்கள் தோற்றவர்கள் அல்ல. அதனால் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும், முயன்று கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணுறோம், கீழே விழுந்தால் மறுபடியும் எந்திரிங்க, மறுபடியும் எந்திரிங்க, மறுபடியும் எந்திரிங்க. அடிக்கடி விழுறீங்க, அடிக்கடி எந்திரிங்க. நம்மளுடைய மகான் தன்மை இந்த விஷயத்தில் கிடையாது. நம்ம ஒரு தடவை கூட நம்ம தோல்வி அடையவே இல்லை அப்படிங்கிறது மகான் தன்மை அல்ல. நம்ம தோக்கவே இல்லை நம்ம லைஃப்பில் அப்படின்னா அது மகான் தன்மை கிடையாது. மகான்தா அப்படிங்கிறது, மகான் தன்மை எதுன்னு சொல்லலாம்? தோல்வி நம்ம அடைஞ்சிட்டோம், அந்த தோல்வியை நம்ம வெற்றியாக மாற்றுவது தான் மகான் தன்மையாகும். இதுதான் மகான் தன்மை. வெற்றியின் திலகத்தை வைத்து கொள்ளுங்கள். அதனால் இன்றைக்கி 3 ஹோம்ஒர்க்கு. உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவுக்கே திலகம் வைங்க. இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். உங்களுக்கு நீங்களே திலகம் வச்சுக்கோங்க. இப்படி நினைக்காதுங்க, நீங்கள் தோல்வி அடையும் போது நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்காதுங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவர்கள். ஒரு சின்ன பையன் கடவுள்கிட்ட சொல்கிறான், கடவுளே
ஒருவேளை நான் என்னுடைய பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து எக்ஸாம் எழுதுவோம். அதனால் உங்களுடைய பிக்சர், உங்களுடைய ஃபோட்டோவை டெய்லி அதுக்கு திலகம் வைங்க. விஜய் பவ அப்படின்னு திலகம் வைங்க. சஃபலதா மூரத் பவ, வெற்றி மூர்த்தி ஆகுக. அடுத்த 2வது ஹோம்ஒர்க்கு வந்து நம்ம எந்தெந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது வெற்றி அப்படிங்கிற நினைவு நமக்கு கொண்டு வரக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது, வெற்றியினுடைய அடையாளங்கள் என்னெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில். எறும்பு, ட்ராஃபி, அந்த கோப்பை, வெற்றி கோப்பை. வேற என்ன? கிரீடம். வேற என்ன? அதாவது தீபச்சுடர். அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, அது விக்ட்ரி, வெற்றி. கிஃப்ட்டு, பரிசு, குஷியான முகம். கிரீடம், சிம்மாசனம், திலகம், இதெல்லாம் வெற்றியினுடைய அடையாளங்கள். இந்த வெற்றியினுடைய அடையாளங்களை நினச்சி நம்ம வெற்றியை அனுபவம் பண்ணணும். இதை வந்து சக்ஸஸ் விசுவலைசேஷன், அதாவது வெற்றி அடைஞ்சதை ஒரு காட்சியாக பார்க்குறது, வெற்றியின் காட்சி. ஏதாவது ஒரு எக்ஸாம் இப்போ நடக்க போகுது அப்படின்னா உங்களை நீங்களே பாருங்கள். எப்படி எக்ஸாம் வந்து ஒரு 5 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நாளுடைய பகல்லேருந்து நம்ம பார்க்கணும், விசுவலைஸ் அது கற்பனை பண்ணி பார்க்கணும். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், ரிலாக்ஸாக இருக்கிறேன், சாந்தமாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். எக்ஸாமினேஷன் ஹாலினுடைய கேட் இருக்குது, அதுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன். அங்கே உட்காந்துருக்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருக்குறாங்க. பேப்பர் வருது என் கையில், நான் பேப்பரில் எழுதிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தனோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அதே பாயிண்ட் தான் அங்கே வந்திருக்கு. எனக்கு என்னெல்லாம் கொஸ்டின் வருமோ அந்த எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு விடை தெரியும். நான் என்ன கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போயிருந்தனோ அந்த கொஸ்டின் தான் அந்த பேப்பரில் இருக்குது. அப்புறம் பேப்பர் எல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டேன், அப்புறம் ரிவிஷன் பண்ணுறேன். ஏன்னா ரிவிஷனில் நிறைய பேர் குழப்பிடுறாங்க. ரிவிஷனில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் முதல்ல கரெக்டாக எழுதியிருப்பாங்க, அப்புறம் 2வது வந்து தப்பாக எழுதிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும். அதாவது 70% வந்து வெற்றி வந்து நம்ம பார்க்கக்கூடிய, காட்சிப்படுத்தக்கூடிய அந்த விசுவலைசேஷனில் இருக்குது. 30% தான் என்னது, பிளானிங். எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆடிஷனாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடியது அதனுடைய சக்ஸஸ் எதனோட மீது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மனசை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளுடைய சக்ஸஸ் மைண்ட் செட்டு எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுவும் 70% விஷுவலைஸ் பண்ணணும். அதை மனதினுடைய கண்ணில் அதை பார்க்கணும், அந்த காட்சியை. நம்ம வெற்றி அடைகிறோம், நம்ம முடிச்சிட்டோம், சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம காட்சியாக நம்பிக்கையோடு பார்க்கணும். முதல்லையே ஃபீல் பண்ணிடணும், ஆமாம் நான் அங்கே வின் பண்ணியாச்சு, நான் என் பக்கம்தான் அங்கே இருக்குது வெற்றி. இயற்கைக்கு நன்றி சொல்லணும். நீ எனக்கு இந்த வெற்றியை கொடுத்ததற்கு உனக்கு நன்றி. இப்போ நமக்கு வெற்றி கிடைக்கல, ஆனாலும் நம்ம வெற்றி கிடைச்சிட்ட மாதிரி நினச்சி அதுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் 30% என்ன, பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, முயற்சி, பிளான் பண்ணணும். வெற்றி என்பது முயற்சியின் குழந்தையாகும். ஹார்ட் ஒர்க், திடத்தா வெற்றியின் சாவி, பாபா சொல்கிறார் இல்லையா. நிரந்தரத்தாவும் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் செஞ்சேன், 2 நாள் செஞ்சேன், ஒரு வாரம் செஞ்சேன் அப்படி கிடையாது. டெய்லி, தினமும், சதா இடைவிடாத சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு கதை பார்த்தோம். ஒரு ஒரு இசை கலைஞர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கூட என்னுடைய ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும், இன்னார் இவர் வந்து இன்னைக்கு சாதனை பண்ணலை, ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதாவது நான் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒருவேளை நான் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. குருஜி வந்து கடந்த 2 நாளாக பயிற்சி பண்ணலை அப்படிங்கிறது. ஒருவேளை நான் 1 நாள் ப்ராக்டிஸ் பண்ணல, இன்றைக்கி நான் பண்ணல, கேப் விட்டுட்டேன் அப்படின்னா மியூசிக்கினுடைய மாஸ்டர்ஸ் இருக்காங்களே, எனக்கு ஈக்குவல் ஆனவங்க, இல்லை என்னை விட பெரியவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இன்னைக்கு இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு. அப்போ என்னுடைய கேள்வி என்ன, எனக்கானது அப்படின்னா, நான் 1 செகண்டு நான் இந்த பயிற்சி பண்ணல அப்படின்னா என்னுடைய உள் மனசுக்கு தெரிஞ்சு போயிடுது. இன்னைக்கு வந்து தாளத்தில் கொஞ்சம் மேலே கீழே போயிடுச்சு, சங்கதியில்
கொஞ்சம் மேலே கீழே போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணணும், நிரந்தரமாக பயிற்சி செய்யணும், சதா பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். இந்த பயிற்சியை நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விளையாட்டு, ஒரு கேம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு காரியம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு பழக்கமாகவே ஆயிடணும். அது செய்யலை அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி, ஒரு மன நிம்மதியே இல்லை அதை முடிக்கிறது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கமாக ஆகிக்கணும். நிறைய பழக்கங்கள் அந்த மாதிரி நம்மளை ஆட்ட வச்சுட்டு இருக்கல, அதே மாதிரி நம்ம அந்த சாதனையை நம்மளுடைய இந்த பழக்கமாக ஆக்கிடணும். பயிற்சி பயிற்சி பயிற்சி. பீமர் என்ன சொல்கிறாரு அர்ஜுன்கிட்ட, அபியாஸ் அபியாஸ் அபியாஸ், பயிற்சி. அர்ஜுன் பார்க்குறாரு, பீமன் பாதி ராத்திரியில் அந்த இருட்டான ரூமுக்குள்ளே கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஸ்டோரில், கிச்சன் ஸ்டோரில். அர்ஜுன் போய் கேட்குறாரு பீமன்கிட்ட, பையா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவர் சொன்னாரா, நான் பாயாசம் சாப்பிட்டுட்ருக்கேன். இவ்வளோ இருட்டில் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பீமன், கைகளுக்கு கூட கண்கள் உள்ளது, இதுதான் அபியாசம், பயிற்சி. இருட்டாக இருந்தால் கூட கைக்கு தெரியும் வாய் எங்கே இருக்குது அப்படின்னு. அபியாஸ், அர்ஜுன் பயிற்சி, அர்ஜுன் பயிற்சி அப்படிங்கிறாரு. அதை கேட்டோன்னா அப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, ராத்திரி வேளையில் இருட்டில் ஒன்றுமே தெரில, அந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இருட்டில். அவருக்கு அந்த மாதிரி டச் ஆயிடுச்சு. அதனால் நிரந்தரமாக பயிற்சி செய்யணும், பண்ணிகிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு டைமே இல்லை வேறு எதுவும் செய்கிறதுக்கு. ஒருவேளை நம்மளுடைய லட்சியம் இருக்குது சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும் அப்படின்னா வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம மகான் தபஸ்வி ஆகணும், கம்பீரமான சாதகர்களாக ஆகணும் அப்படின்னா அதை தவிர வேற எந்த விஷயமும் அங்கே இருக்கக்கூடாது. ஒருவேளை ஞானத்தினுடைய சாதனை செய்யணும், இந்த பாபாவுடைய ஞானத்தில் உள்ள எல்லா ஞானத்தையும் எனக்குள்ளே நான் கிரகணம் செய்யணும் அப்படின்னா எல்லா பாபா வீட்டில் உள்ள எல்லா அவ்வியக்த முரளிகளையும் படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு இருக்கக்கூடாது. அது ஒன்றிலேயே இருக்கணும். இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு, இதுதான் என்னுடைய விளையாட்டு, இதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ ராத்திரி தூங்க போகிறீங்க அப்படின்னா அந்த முரளியினுடைய ஏதாவது ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை சிந்தனை பண்ணிகிட்டே தூங்கிடணும். ஞானம் என்பது ஒரு சாதனை. புது டாபிக்ஸ் எடுங்க, புது டாபிக்ஸை பற்றி எழுதுங்க, சிந்தனை பண்ணுங்க, அதை யோசிங்க, நல்லா எழுதுங்க, சிந்தனை பண்ணுங்கள், எழுதுங்க. யாரெல்லாம் பெரியவங்க இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை பற்றி என்னவெல்லாம் அவங்க சிந்தனைகள் வச்சுருக்காங்க, அவங்களுடைய கருத்து என்ன, பெரிய பெரிய ரிஷிகள், முனிகள், தபஸ்விகள், மகான்கள், அவங்க இந்த மாயையெல்லாம் வெற்றி எப்படி அடைஞ்சாங்க, ஏன்னா இந்த மாயையை அவங்களையும் பிடிச்சிது, அவங்க அதையும் மீறி வெற்றி அடைஞ்சாங்க. நீங்கள் இந்த மாதிரி நினைக்காதுங்க, நான் ஒருத்தந்தான், எனக்கு மட்டும்தான் இந்த மாயா வருது, இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் மாயே இல்லை, எனக்கு வர்ற மாதிரி பிரச்சனை யாருக்குமே இல்லை அப்படின்னு நினைக்கவே செஞ்சிடாதுங்க. புதுசாக ஒரு இளைஞர் இருக்கார், அவருக்கு ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வலி ஏற்படுது, அந்த பிரிவினுடைய வலி ஏற்படும் போது அவர் நினைக்கிறாரு, இந்த மாதிரி யாருக்குமே வந்திருக்காதுங்க, எனக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி வேறு யாருக்கும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த குழப்பம், அந்த வலி, அந்த இதய துடிப்பை என்ன நினச்சிக்கிறாரு, என்ன அது உயர்வாக நினச்சிக்கிறாரோ அது ஒரு பிரம்மை அப்படிங்கிறது அங்கே புரியலை. ஒரு தற்காலிகமாக ஒரு உணர்வு, அவ்வளோதான், வந்துச்சு போயிடுச்சு. அதுக்கு இடம் கொடுத்தோன்னா மாட்டிக்கிட்டோம், இடம் கொடுக்கலாம் அது தானாகவே போயிடும். அப்போ இன்றைக்கி முதல் காரியம் என்ன, தன்னுடைய ஃபோட்டோவுக்கு தானே திலகம் வைக்கணும், வெற்றி திலகம், விஜய் பவ. அதுக்காக உங்கள் ஃபோட்டோவில் மாலையெல்லாம் போட்டுறாதுங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்னாச்சு, ஏதோ ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது வெற்றியினுடைய சின்னங்கள் என்னெல்லாம் இந்த இருக்குது உங்கள் பார்வையில் படுது, அதை தேடி கண்டுபிடிச்சி அதை எழுதுங்க, அதனுடைய பேரை. எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, கிரீடம், திலகம், சிம்மாசனம், உலகத்தில் இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குது, அந்த எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி அதை எழுதணும். ஓகேவா? இது ஒரு சிந்தனைக்கான விஷயம். அதாவது வெற்றியை பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஸ்லோகன்ஸ் பாபா சொல்லியிருக்காரோ இல்லைன்னா உலகத்தில் இருக்குதோ அந்த ஸ்லோகன்ஸை நீங்கள் எழுதணும். பாபா சொல்லியிருக்கல, வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி நிச்சயம், அதுவே வேத சத்தியம், நான் வெற்றி மூர்த்தி ஆத்மா. வேற என்ன, எனக்கு வெற்றி கிடைத்தே விட்டது. வேற ஏதாவது வித்தியாசமாக சொல்லுங்கள். வெற்றி எங்கேயாவது ஒளிந்து கிடந்தது என்றால் என்னுடைய சக்தியினால் அந்த வெற்றியை என் பக்கம் கவர்ந்து இழுத்து விடுவேன். இது கூட ஒரு நல்ல சூப்பர் பாயிண்ட்டு, இதையும் வச்சுக்கலாம். சூப்பர்.
என்னுடைய ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும், ஒவ்வொரு காலடி தடத்திலையும் வெற்றி வெற்றி வெற்றி. நான் வெற்றியின் சூரியனாவேன். வெற்றி என்பது கடைசி இறுதி அல்ல, அது ஒரு பாதை, இது ஒரு யாத்திரை. இந்த யாத்திரையில் நம்ம இன்னும் புது புது விஷயங்கள் நிறைய கற்றுட்டே இருப்போம். பொறுமை நிதானம் இல்லாமல் வெற்றி அங்கே கிடைக்காது. வெற்றிக்காக தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தியாகம் இல்லாமல் அங்கே வெற்றியே கிடையாது. வெற்றி உங்கள் தட்டில் உங்கள் முன்னாடி அப்படி கிடைக்காது. என்ன பண்ணணும்? வெற்றி வேணும் அப்படின்னா போராடணும், பிளானிங் பண்ணணும், தியாகம் வேணும், பலி வேணும். அதை விட பெரிய ஒரு வார்த்தை ஹிந்தியில் இருக்குது, அதாவது தியாகம். அதாவது அனைத்தையும் ஸ்வாகா செய்வது, தன்னைத்தானே அக்னி குண்டத்தில் ஹோமமாக கொடுத்தது மாதிரி சம்பூர்ண சமர்ப்பணம் இருக்கணும் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி. இதையும் பண்ணுறேன், அதையும் பண்ணுறேன், அங்கேயும் தோன்றேன், இங்கேயும் தோன்றேன், அங்கேயும் தோன்றேன், இப்படி இல்லாமல் ஒரு இடத்துல ஒழுங்காக ஸ்திரமாக இருக்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். ஸ்திரத்தன்மை தான் சஃபல்தா, வெற்றி ஆகும். ஒரு இடத்துல ஸ்திரமாக ஆயிடணும். நம்முடைய லட்சியத்தில் ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திரத்தா, திடத்தா, தன்னம்பிக்கை, விஷுவலைசேஷன், ஆசை, வேற என்ன வேணும்? ஊக்கம், உற்சாகம் வேணும். எவ்வளோ மிகப்பெரிய போராட்டமோ அது அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய போகக்கூடிய பாதைகள் எவ்வளவு கடுமையாக இருக்கின்றனவோ அந்த அளவு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அந்த அளவு குஷி இருக்கும். அப்போ எந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடையணுமோ அந்த விஷயத்தை பற்றியா நம்ம எல்லா விதமான அதனுடைய நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி படிக்கணும். ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் அதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணணும். நமக்கு அதில் ஒவ்வொன்றுமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். ஒரு டாப்பிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி எல்லாமே அதை டெப்த்தில் போய் அதை சிந்தனை பண்ணணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். எந்த ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், அது கவிதையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம். எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி, நம்ம முன்னேற்பாடு இல்லாமல் அதை நம்ம ஸ்பீச் பண்ணுறோம் அப்படின்னா அது கேட்குறவங்களுக்கு டைம் வேஸ்ட். நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது டைம் வேஸ்ட். எந்த ஒரு டாப்பிக்கில் நீங்கள் ஸ்பீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி நினச்சிக்காதுங்க, நமக்கு தான் எல்லாத்தையும் பற்றியும் தெரியுமே அப்படின்னு. நம்மளுடைய 2 ஸ்பீச்சு ஒன்று இன்னொன்று போல் இருக்கவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பீச் பண்ணீங்க, ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களோ அதே பாயிண்ட்டை அடுத்த நாள் அங்கே வரக்கூடாது. ஒரு நம்ம ஸ்பீச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. டாபிக் கூட ஒரே மாதிரி இன்னொரு நாள் வரவே கூடாது, ரிப்பீட் ஆகவே கூடாது. ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய தரித்திரத்தா, ஞானம் இல்லை. இப்போ நேதாஜிகள் இருக்காங்கல்ல, ஒரு நேதாஜி இருந்தார், அவர் எப்போவுமே 2 ஸ்பீச்சு ரெடியாக வச்சுருப்பார் 2 டாப்பிக்கில். அவர் கிராமத்துக்கு போகிறாரு, கிராமத்துக்கு போனால் அந்த 2 டாப்பிக்கை பற்றி பேசுவார். எதிரில் இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி, என்ன சபையாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த 2 டாப்பிக்கை பற்றி பேசிட்டு வராங்க. ஒரு தடவை உள்ள அந்த டாப்பிக்கை இன்னொரு தடவை அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் இல்லை ஒரு அனுபவம் சொன்னீங்க அப்படின்னா அது இன்னொரு தடவை அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ போகிறீங்க, டெய்லி பேசுகிறவங்களை விட்டுட்டு இப்போ ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, அங்கே எல்லாருமே புது ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஏற்கனவே சொன்னதை நீங்கள் சொல்லலாம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இல்லை அப்படின்னா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும்ல, இந்த விஷயங்கள் ஏற்கனவே வந்துடுச்சுன்னா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. புதுசான அனுபவங்கள், புது பாயிண்ட்ஸ் தான் சொல்லணும், புது எக்ஸாம்பிள் சொல்லணும். பாய்ஜி டெய்லி அதே விஷயத்தை சொல்கிறீங்களே, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அதே விஷயத்தை சொன்னீங்கன்னா போர் தான் அடிக்கும். இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அந்த டாப்பிக்கில் 10 தடவை பேசணுங்க நீங்கள். அப்போது அந்த 10 தடவை நீங்கள் பேசுகிறதும் வேறையாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்பீச், அந்த சொற்பொழிவினுடைய உதாரணமும் வேறு மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாம் வேறையாக இருக்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும்? சிந்தனை வேணும், ஏகாந்தம் வேணும், பிளானிங் வேணும், பாபாவோட கனெக்ஷன் இருக்கணும், ஸ்திரத்தன்மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.